ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பிரசாந்த். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, வீட்டில் டைலர் மிஷின் வாங்கியிருந்தாங்க. வாங்கி ஒரு மாதம் பக்கம் ஆயிடுச்சு. சரி, சும்மா தான் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கும் காலேஜ் போயிட்டு வரேன், டைம் இருக்க மாட்டேங்குது. சரி, இன்றைக்கி கிறிஸ்மஸ் இருக்க லீவு. எல்லாருக்கும் முதல்ல ஹாப்பி கிறிஸ்மஸ். மிஷினை பற்றி பார்க்கலாம். வெளியில் வர மழை பெய்யுறதுனால வெளியிலையும் போக முடியல. ஆனால் வீட்டில் இருக்க மிஷினை பற்றி பார்க்கலான்னு தான் வந்து போட்டது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வாங்கியிருக்கிற மிஷின் என்ன மாடல்னால் ஜாக்கில் F5. இது ஏன் அந்தமாரி ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஆயுத பூஜை அன்றைக்கி பொட்டு வச்சோம். அதுலேருந்து அது அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படி கீழே வந்தீங்கன்னா இது வந்து நம்ம அளவு எடுக்கிற ஸ்கேல் இருக்குது. இந்த மிஷின்லேயே அப்படியே அந்த இதுவிலே கொடுத்துட்டாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இப்படி மேலே இங்கேயும் போயிட்டு வர மாதிரி. அப்புறம் இங்கே இந்த இடத்துல இங்கே ஒரு மாடலும் இருக்கும். நமக்கு மிஷினை பற்றி அவ்வளோவும் தெரியாது, சும்மா வீடியோ போடுவோமே அப்படின்னு தான் போட்டது. எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறது வந்து, நம்ம மிஷின் ஓட்டமும் முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றதுக்காக எனக்கு மிஷின் ஆன் பண்ணோம். மிஷின் ஆன் பண்ணோடனே இந்த இடத்துல காமிக்கலாம். நமக்கு இது வந்து ஸ்பீடு வைக்கிறது வந்து புதுசாக கற்றுக்கிறதான்றதுக்காக 15 வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே தான் இங்கே பார்பின் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மிஷின் வாங்கக்குள்ள இந்த சிசர் வாங்கினது. இதுவும் மிஷின் வாங்கக்குள்ளே தான் வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினோட ப்ரைஸ் எவ்வளோனா லாஸ்ட்டாக சொல்கிறேன். எல்லாம் அந்த நூல் போட்டு அதுக்கப்புறம் தையல் அடிக்கிறது. அதுக்கப்புறம் மிஷின் எப்படி தையல் அடிக்குதுன்னு கொஞ்சம் காமிக்கிறேன். வாங்க, நான் அதை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இது நேராக அங்கே லாக் பண்ணிட்டு அங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வர மாதிரி. அதுக்கப்புறம் இந்த நூல் எப்படி போடுறது நான் போட்டு காமிக்கிறேன் சும்மா. இது மேலே அங்கேருந்து நூல் இதில் போயிட்டு இந்த ஹோல்ஸில் போட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு இங்கே ஒரு இந்த ஹோல்ஸ் ஒன்று கொஞ்சம் லைட்டாக நூலை கட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் இதில் இப்படி வந்துட்ட பிறகு டைட் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் இந்த ஒரு லாக்கு இது இப்படி சுற்றி வந்துட்டு இப்படி ஒன்று இப்படி போயிட்டு அப்புறம் இதில் அந்த இது ஏன்னா இது கொஞ்சம் ஒரு தடவை ஆயிரத்தினா உள்ளே போகணும், ஒரு தடவை ஆயிரத்தினா வெளியே போகும். அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகும், இது பொறுமையாக அப்படியே. அதுதான் நமக்கு இது வெளில வரதுக்காக இந்த ஒரு மாடல் போனேன் கொடுத்துட்டு இங்கே ஒரு லைட் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணிக்கலாம். எவ்வளோ நூல் வேணுமோ அவ்வளோ நீட்டு கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருந்தால் போடணும். எப்போவும் லெஃப்ட்டில் இருந்தால் ரைட் சைடுக்கு வர மாதிரி போடணும். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. இது கீழே வந்து எங்கள் பார்பின் இருக்கும். பார்பின் எடுத்தாச்சா. இது கொஞ்சம் நீட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இங்கே போடணும். இதுக்கு நேராக கீழே தான் வரும். அந்த லாக் ஆகிடுச்சு. நம்ம இங்கே பொறுமையாக எடுத்தோன்னா அது கீழே போயிட்டு இந்த நூல் ஊசி போயிட்டு கீழே இருக்க நூல் எடுத்துகிட்டு வரும். இப்போ வந்து இதை ஊசி கோத்துட்டு இதை ஆயிட்டோம்னா கரெக்டாக அது போய் லாக் ஆகிட்டு வெளில வந்துடும். இப்போ சும்மா துணி வச்சு அடித்து காட்டுறோம் பாருங்கள். இது சார் இப்படியே வச்சுட்டு இப்படி தான் வைக்கணுமே. இப்படி வைக்கிறோமா, ஆயிடுச்சுன்னா ஊசி வெளியே வந்துடும். வச்சுட்டு காலாண்டு இருக்கிறது லைட்டாக எடுத்துனாலே போதும், அப்படியே மிஷின் கரெக்டாக தயாரிக்கும். நமக்கு அடிக்க தெரியாது, அதை சும்மா ஓட்டுற பாருங்கள். அப்புறம் நூலை இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி பார்க்கலாம். இது கருப்பு கலரும் துணியாக இருக்குது, நீல கலரு நூலாக இருக்குது, ஒழுங்காக தெரியல.
இங்கே பாருங்கள் இதான். அதுக்கப்புறம் பார்பின் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். சும்மா நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே தான் பார்பின் போடணும். வந்து சும்மா இப்போதைக்கு இது ஆல்ரெடி இது பழைய இதுவும் நூல் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இதில் எடுத்துகிட்டு வந்துட்டு சுற்றிட்டு இழுத்துட்ட பிறகு நம்ம இதை சும்மா ஒரு 2 சுத்தம் போது இதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக எடுத்துகிட்டு லாக்கை இப்படி இருக்கும். லாக் பண்ணிட்டு இதை இப்படி போட்டுட்டுனா போதும். மாட்டு இப்படியே லாக்காக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இது போதுன்னா ஃபுல்லாகிடுச்சுன்னா இதே இப்படி லாக் இப்படி ஓப்பன் ஆகிடும். போதுன்னா கட்டிட்டு நம்ம சிசரில் இது கட் பண்ண தேவையில்ல. இந்த லாக்கில் இங்கே வச்சு இப்படி ஒரு தலை போதும், அதே கட் ஆகிடும். அவ்வளோதான். எனக்கு மிஷினை தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். மிஷினோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வாங்கும்போது நியூ மாடல் இது F523 சொன்னாங்க. ப்ரைஸ்லாம் குறைக்கல, அப்படியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்துருக்க சேர் வந்து ஒரு 1000 ரூபா. இது ஒரு 20 ரூபா கொடுத்து வாங்கினோம். இந்த சிசர் பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொன்னாங்க. இது வந்து 10 இன்ச்சானு சொன்னாங்க. இது ஒரு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். சும்மா கற்றுக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் மிஷின் நல்லா தான் இருக்குது பாருங்கள். இதோட இந்த வீடியோ வென் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். மறக்காமல் இந்த வீடியோவை அதிக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க.